இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றின பிறகு அதில் வந்து கடுகு வந்து சேர்த்துக்குங்க. கடுகு வந்து சேர்த்த பிறகு கொஞ்சம் வெடிப்பு வரும். வெடிப்பு வந்தோடனே அதில் வந்து சீரகம் சேர்த்துங்க. சீரகம் சேர்த்த பிறகு ஒரு முழு வெங்காயம் சின்ன சின்னதாக பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து அதில் வந்து நல்லா வதக்கணும். அது நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கின பிறகு ஒரு பீஸ் மிளகாய் வத்தல் அதில் சேர்த்துங்க. நல்லா அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. லைட்டாக கடலைப்பருப்பு போடுங்க. ஒரு 4, 5 பீஸ் கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கின பிறகு நீங்கள் வந்து அதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கணும். அந்த உருளைக்கிழங்கு வந்து அதை ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா புரட்டி எடுக்கணும். நல்லா புரட்டி நல்லா சுற்றி மசாலாவும் உப்பு வந்து படுற மாதிரி நல்லா புரட்டுங்க. சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.